அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2009ஆம் ஆண்டு ராஜமௌலி இயக்கத்தில் மாவீரன் என்ற திரைப்படம் வெளியானது. அந்த திரைப்படத்தின் கதாநாயகனாக வரும் பார்த்திபனை நம் கதையில் வரும் போரஸ் மன்னனாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். வாருங்கள், கிமு 326ஆம் வருடத்தை நோக்கி பயணிப்போம். பறவை சிறகுகளை விரிப்பது போல பிராந்தியங்களை விஸ்தரித்துக் கொண்டிருந்தான் அலெக்சாண்டர். படைகள் எகிப்தை கடந்து வழிநெடுங்க போர்களை சந்தித்து இறுதியாக ஆப்கானிஸ்தான் வந்தடைந்தது. சிந்து மற்றும் ஜீலம் ஆகிய 2 நதிகளை கடந்தால் மட்டுமே இந்தியாவிற்குள் நுழைய சாத்தியம். படைகளுடன் அவற்றை கடப்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. இடையில் 2 ராஜ்யங்களை வேறு சந்தித்தாக வேண்டும். ஒன்று சிந்து நதிக்கரையின் மன்னனான அம்பியினுடையது, மற்றொன்று அங்கிருந்து 100 மைல்கள் தூரத்தில் உள்ள அம்பியின் விரோதியான ஜீலம் நதிக்கரையின் மன்னன் போரஸ் அவர்களுடையது. அலெக்சாண்டர் படையை வெல்வது கடினம் என்பதை உணர்ந்த அம்பிக்கு சமாதானத்தை தவிர வேறு வழி எதுவும் இல்லை. அம்பிக்கு தங்க காசுகளை பரிசாக கொடுத்த அலெக்சாண்டர் சிந்து நதியோரத்தை தன்னுடைய அடுத்த திட்டத்திற்கான தளமாக ஆக்கிக் கொண்டான். சிந்து நதிக்கரையை அலெக்சாண்டரின் படைகள் எளிதாக கடந்தன. சுமார் 23,000 காலாட்படை 9,000 குதிரைப்படையுடன் ஜீலம் நதிக்கரையை வந்தடைய 2 மாதங்கள் ஆனது. போரஸின் படையை பற்றிய தகவல்கள் பெறப்பட்டன. போருக்கு முன் பேச்சுவார்த்தைக்கு போரஸ் மன்னனை சந்திப்பதற்கு அழைப்பு விடுத்தான் அலெக்சாண்டர். வீரர்கள் வம்சாவளியில் வந்த 6 அடி உயரமுள்ள ஆஜானுபாகுவான 4ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த வீரர்கள் ஒருவன்தான் மாமன்னன் போரஸ். நாம் போர்க்களத்தில் நேருக்கு நேராக சந்திப்போம் என்று பேச்சுவார்த்தையில் சவால் விடுத்தான் போரஸ். தனது ராஜாங்கத்தை எப்படியும் காப்பாற்றியாக வேண்டும் என்று முடிவெடுத்தான் போரஸ். போரஸிடம் சுமார் 30,000 காலாட்படை வீரர்கள், 2,000 குதிரைப்படை மற்றும் 300 ரதங்கள் இருந்தன. அதோடு கூடுதலாக கிரேக்கர்களோ அலெக்சாண்டரோ அதுவரை சந்தித்திராத 200 யானைகள் கொண்ட யானைப்படை இருந்தது. இந்திய படையின் வலிமை மிக்கவை அவை. ஒரு யானையை போருக்கு பயிற்சி செய்ய 10 ஆண்டுகள் வரை ஆகும். போரஸின் யானைகளை பெயர் சொல்லி அழைத்தாலும் விசில் சத்தம் கேட்டாலும் அவை கட்டளைகளை நிறைவேற்ற தயாராக இருக்கும் வகையில் பயிற்சி அளிக்கப்பட்டிருந்தன. ஜீலம் நதியின் கிழக்கே போரஸின் படை போருக்கு தயார் நிலையில் இருந்தது. மேற்கு கரையோரம் அலெக்சாண்டர் படை உள்ளது. இருவருக்கும் இடையில் வேகமான, ஆழமான மற்றும் அகலமான ஜீலம் நதி பாய்ந்து கொண்டிருந்தது. எதிர்பாராத தருணத்தில் மொத்த படையையும் அந்த கரைக்கு கொண்டு செல்வது இப்பொழுது அலெக்சாண்டருக்கு பெரிய சவால். நேரடியாக சென்றால் ஆற்றை கடக்கும் பொழுது அம்புகள் கொண்டு துளைத்து விடுவார்கள் என்று அலெக்சாண்டருக்கு தெரியும். இதற்காக ஒரு தந்திரத்தை அலெக்சாண்டர் கையாண்டார். போதுமான தானியங்களை கொண்டு வர செய்து இளவேநீர் காலம் முடிந்து கோடை காலத்தில் நதியின் ஆழமும் வேகமும் குறையும் என்று காத்திருந்தனர். இந்த தாக்குதல் அடுத்த பருவத்தில் தான் தொடங்கும் என்று போரஸ் ஓரளவு யூகித்துக் கொண்டான். இப்பொழுது அலெக்சாண்டர் மெல்ல தனது குதிரைப்படை வீரர்களை கரையின் ஓரம் தொடர்ந்து உழவ கட்டளை பிறப்பித்தான். போரஸ் படை வீரர்கள் கரை முழுவதும் ஆங்காங்கே பாதுகாப்பு அரண்களை அமைத்து அலெக்சாண்டர் படையை தொடர் கண்காணிப்பில் வைத்திருந்தனர். அப்பொழுது அலெக்சாண்டர் ஒரு திட்டம் தீட்டினான். ஆங்கிலத்தில் இந்த திட்டத்தின் பெயர் பிளாங்கிங் என்று சொல்வார்கள். அதாவது குழுவின் ஒரு சிறிய பகுதி எதிரிகளுக்கு தெரியாமல் வேறொரு திசை நோக்கி ரகசியமாக சென்று அங்கிருந்து எதிரிகளின் இருப்பிடம் நோக்கி தாக்குதல் நடத்துவது. அந்த வகையில் ஒரு நாள் நள்ளிரவில் அலெக்சாண்டர் படையின் ஒரு பகுதி சுமார் 10,000 காலாட்படை 5,000 குதிரைப்படை வீரர்களுடன் இவர்கள் இடத்தில் இருந்து சுமார் 17 மைல்கள் தொலைவு சென்று அங்கிருந்து ரகசியமாக கரையை கடந்தது. அதே சமயம் அலெக்சாண்டரின் மற்றொரு பகுதி வீரர்கள் நெருப்பு மூட்டி சத்தமிட்டு தொடர்ந்து தங்களின் பக்கம் கவனம் இருக்கும்படி பார்த்து கொண்டனர். அலெக்சாண்டர் கரையை கடந்து விட்டான் என்ற தகவல் மன்னன் போரஸுக்கு சென்றது. ஆனால் போரஸின் கண்முன்னே மிகப்பெரிய படை ஆற்றின் மறுபக்கம் இருப்பது அவருக்கு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. இதனால் தனது படையின் சிறிய பகுதியாக குதிரைகளையும் ரதங்களையும் வடக்கு நோக்கி அனுப்பினான் போரஸ். அந்த படைக்கு போரஸின் மகன் தலைமை பொறுப்பேற்றான்.
வந்தவர்கள் சிறிய எண்ணிக்கையிலான வீரர்கள் என்பதால் அவர்களை அலெக்சாண்டர் எளிதாக தாக்கி வெற்றி கொண்டான். அலெக்சாண்டர் தன்னுடைய குதிரையான பியூசிஃபெலஸை மிகவும் விரும்பினான். அது ஒரு முறை களவு போன போது அலெக்சாண்டர் பித்து பிடித்தவர் போல் ஆகிவிட்டாராம். அவ்வளவு முக்கியமானதாக கருதப்பட்ட பியூசிஃபெலஸை இந்த போரில் போரஸின் மகன் கொன்றான். போரஸின் மகனும் அதே போரில் மரணமடைந்தான். தன் படை தோல்வியுற்றதை அறிந்த போரஸ் அலெக்சாண்டர் படையை நோக்கி தன் முழு படையுடன் சென்றான். போரஸ் படை அந்த பகுதியில் இருந்து செல்வதைக் கண்ட அலெக்சாண்டரின் மற்றொரு பகுதி படை வீரர்களும் நதியை கடந்து செல்லத் தொடங்கினர். கிமு 326 வருடம் நடந்த சீலம் போர் வரலாற்றில் ஒரு மிக மிருகத்தனமான போராக பதிவு செய்யப்படுகிறது. அலெக்சாண்டரின் காலாட்படை மேல் போரஸின் படை அம்பு மழை பொழிந்தது. அலெக்சாண்டர் தனது குதிரைப்படைகளை முன்னோக்கி நகர்த்தினான். போரஸின் ரதங்களுக்கு முன்னால் குதிரைப்படை முன்னேறுவது கடினமாக இருந்தது. போரஸ் படையில் முன்வரிசையில் போர் பயிற்சி பெற்ற யானைகள், பின்னால் சில ஆயிரம் பேர் கொண்ட காலாட்படை, பக்கவாட்டில் சில ஆயிரம் குதிரைப்படைகள் பாதுகாப்பு அரணாக இருந்தது. யானைகளில் சிக்கி சின்னா பின்னமாகி விடுவார்கள் என்று காலாட்படை வீரர்களை தாமதப்படுத்தினான் அலெக்சாண்டர். முதலில் குதிரைகளை கொண்டுதான் போரிடுவது என்று அலெக்சாண்டர் முடிவெடுத்தான். போர்க்களத்தில் உடனுக்குடன் முடிவெடுத்து தந்திரங்களை மாற்றுவது அலெக்சாண்டருக்கு கைவந்த கலை. அவனது குதிரைப்படைகளின் ஒரு பகுதியை வலது பக்கம் அனுப்பினான். வலது பக்க படைகளை சிதைத்த வீரர்கள் அதற்கு மேல் முன்னேற முடியாமல் தவித்தனர். 200 யானைகளுக்கு மத்தியில் ஒரு சிங்கம் போல் அமர்ந்து கர்ஜித்துக் கொண்டிருந்தான் போரஸ். காலாட்படைகளை கொண்டு யானைகளின் கண்களை குறிவைத்து தாக்கினான் அலெக்சாண்டர். பிளிரிடும் யானைகளின் அலறல் சத்தம், சாய்ந்த ரதங்கள், விழுந்த குதிரைகள் என்று மிக நெருக்கமான கொடூரமான இடமாக யுத்தகலம் காட்சியளித்தது. சிதைக்கப்பட்ட மனித உடல்களின் சிதறிய சதைகளுடன் இரத்த ஆறு ஓடியது. போரஸ் போர்க்களத்தின் நடுவில் இருக்க 2 பக்கமும் அலெக்சாண்டரின் வீரர்கள் தாக்குதல் நடத்தினார்கள். சுமார் 7 மணி நேரத்தை கடந்தது யுத்தம். போரஸின் படைகளில் 3/4 பாகம் அழிக்கப்பட்டன. இறுதி வரை போரஸ் பலத்த காயத்துடன் போரிட்டு கொண்டிருந்தான். தனியொருவனாக பல 100 வீரர்களை கொன்று குவித்தான். போரஸின் தளராத நம்பிக்கையும் தோல்வியை ஏற்காத மனமும் அலெக்சாண்டரை வெகுவாக கவர்ந்தது. அதனால் போரஸை நேரில் சந்திக்க அலெக்சாண்டர் முடிவெடுத்து போரஸை நோக்கி சென்றான். நான் உன்னை எப்படி நடத்த வேண்டும் என்று அலெக்சாண்டர் போரஸிடம் கேட்டான். உன்னைப் போல, ஒரு அரசனைப் போல நடத்த வேண்டும் என்று போரஸ் அதற்கு பதில் உரைத்தான். போரஸின் கண்ணியம் பிடித்து போகவே அந்த பிராந்தியத்தை போரஸிடம் கிரேக்கர்களின் கீழ் உள்ள பிராந்தியமாக விட்டுவிட்டு அலெக்சாண்டர் இந்தியாவிற்குள் நுழையாமல் அவனது படையுடன் நாடு திரும்பினான். அலெக்சாண்டர் தொடர்ந்து இந்தியாவிற்குள் நுழையாமல் போனதற்கு வெவ்வேறு காரணங்கள் கூறப்படுகிறது. திருமண நிகழ்ச்சிக்கு சென்ற அலெக்சாண்டரின் தந்தை கொல்லப்பட்டார் என்றும், அலெக்சாண்டர் குதிரைகள் இல்லாமல் தொடர்ந்து போரிட முடியவில்லை என்றும் பல்வேறு காரணங்கள் கூறப்படுகிறது. அலெக்சாண்டர் இதன் பின்னர் எந்த படையெடுப்பிற்கும் செல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கிமு 323 32 வயது இருக்கும்போது மர்மமான தொற்று நோயால் மரணமடைந்தார் அலெக்சாண்டர். கிரேக்க வரலாற்றில் அந்த மாவீரன் போரஸின் புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கும்.